यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्री विद्वान वीरवल्ली नरसिंहाचार्य स्वामी ஸ்ரீமத் அகோபில மட்டத்தில் ரொம்ப காலமாக ஸ்ரீ சந்நிதி ஸ்ரீகாரியமாக எழுந்தருளி கைங்கரியத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார். அந்த சுவாமி ஸ்ரீகாரியமாக இருந்த காலத்தில் ஒரு கௌரவமாக ஸ்ரீகாரியம் சுவாமி என்னால் எல்லாருக்கும் ஒரு 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 பயம் வரா மாதிரியும் அதே சமயத்திலையும் எல்லா காரியத்தையும் சாதிச்சு கொடுக்கிற மாதிரியும் எழுந்தொழி இருந்தார். காளிதாசன் சொல்லுவார், நச்சன பரிச்சிதா நச்சாப்பியரம்ய சகிதம் உபைமி ததாபி பார்ஸ்வமஸ்ய அப்படின்னு அக்னிமித்ரன்ற ராஜாவை பத்தி சொல்லுவார். அதாவது அவன் ரொம்ப பரிச்சிதன் அல்லன்னு அல்ல, பரிச்சிதன்தான். அவன் சௌமியமாக இல்லைன்றது இல்லை, ஆனாலும் ஒரு விதமான ஒரு தயக்கத்தோடு தான் அவனை நான் அணுகுகிறேன் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதே மாதிரி இந்த சுவாமி கிட்ட அதிருஷ்யச்ச அபிகம்யச்சன்னு சொல்றபடி ரொம்ப அழகான நிர்வாகம் இருந்தது. எல்லாருக்கும் அபிகம்யராக இருந்தார். அதே சமயத்துல பாஷாந்தரத்துல ஈல்டாருன்னு சொல்வாளே, அந்த மாதிரி கிடையாது. யாருக்கும் அடிபணிஞ்சு இருக்க மாட்டார். எது நல்லதோ அதுதான் செய்வார். அப்படி இந்த சுவாமி எழுந்தள்ளி இருந்தார். அந்த சுவாமியிடம் அடியனுக்கு பரிச்சயம் ரொம்ப அதிகம் இல்லாட்டா கூட சில சமயங்கள்ல பரிச்சயம் இருந்தது. முதல் தடவை அந்த சுவாமி அடியன் சேவிக்கிற பாக்கியம் எப்ப ஏற்பட்டது அப்படின்னா, ஸ்ரீமத் அழகிசிங்கர், முக்கூர் அழகிசிங்கர், ஸ்ரீமன் ஷடகோபஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகன் அவருடைய அஷீதி உற்சவம், சதாபிஷேக மகோத்சவம் ஸ்ரீகாஞ்சிபுரம் பெருமாள் கோயிலில் நடந்தது. அந்த சமயத்தில் அடியனுக்கு ஒரு 12 வயசு இருக்கும். அப்போ அங்க அத்தியனம் பண்ணியிருந்த காலமா இருக்கிறதுனால அங்க போய் ஏதாவது சம்பாவனை கிடைக்கும், குடும்பத்துக்கு சௌகரியமா இருக்குன்றதுக்காக அடியன் தமையன் அங்க போனோம். அப்போ இந்த சுவாமி நிர்வாகம் பண்ணிட்டு இருந்த பெரிய வித்வத் சபை, உத்தமர் சுவாமி, அண்ணங்கராச்சார சுவாமி, வெள்ளிவலம் வேதாந்த அவதூக்க சுவாமி, இன்னும் மகான்கள் எல்லாரும் அந்த சதஸ்ல எழுந்தள்ளி இருந்தார். அவளை சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சது. அப்போ இந்த சுவாமி வந்தவா எல்லாருக்கும் உடனுக்குடன் சம்பாவனை பண்ணி அனுப்பிச்சுட்டு இருந்தார். அதாவது வேதாத்தியனம் பண்ணவாள்லாம் கிரமபாட்டிகள், மற்ற கிரமபாட்டிகள் எல்லாரும் வந்தா, திவ்ய பிரபந்த அதிகாரிகள் வந்தா. அவள்லாம் ஸ்ரீமத் அழகிசிங்கர் சன்னிதானத்துல விஞ்ஞாபிச்சு சம்பாவனை வாய்க்கிறதுக்கு சமயம் கிடையாது. இந்த சுவாமி ஸ்வயம் வேதாத்தியனம் பண்ணவரா இருந்ததுனால இவர் எல்லாரையும் ஒவ்வொரு பஞ்சாதியோ இல்லட்டா கிரமம் சொல்லியோ கேட்டு ஒரு ஸ்தாலி புலாக நியாயன பரீட்சை பண்ணி எல்லாருக்கும் உடனுக்குடன் சம்பாவனை பண்ணி சார்ஜ் கேட்டு அனுப்பிச்சிருந்தார். பார்த்தேன் இவ்வளவு ஒரு நிர்வாக சாமர்த்தியம் இந்த சுவாமி அப்ப சேவிச்சார். அதுக்கப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் சுவாமி சேவிக்கிறதுக்கு முடிஞ்சது. சுவாமி வில்லிவலம் ஸ்ரீமன் அழகிசிங்கர், லட்சுமி நரசிம்மதேவ பாதுகா சேவக ஸ்ரீமன் ஷடகோபஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகன் ஆஸ்தானத்துக்கு வரும் சமயத்துல சுவாமிதான் ஸ்ரீகாரியமாக எழுந்தள்ளி இருந்தார். அப்போ கொஞ்ச காலம் ஆரம்ப காலத்துல சேவிக்க முடிஞ்சது. அப்போ ஸ்ரீமத் அழகிசிங்கருக்கு அப்பப்போ சன்னதி கிரமங்கள்லாம் சில
விஞ்ஞாபிக்கிற வழக்கம். அழகிசங்கருக்கு எல்லாம் ரொம்ப பரிச்சித்தமா இருந்தாலும் சில சமயம் தான் ஸ்ரீகாரியமா இருந்தபடியால தாமே சில சமயம் இந்த மாதிரி சன்னதியில வழக்கம்னு அடியேன் இவர் விஞ்ஞாபிச்சு பார்த்துருக்கேன். ஹைதராபாத்ல அழகிசங்கரோட ஆஸ்தானத்துல முதல் தடவை சதஸ் நடந்தது ஹைதராபாத்ல. அப்போ அடியேன் சேவிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்திலையும் சேவிச்சிருக்கேன். அழகிசங்கர் சன்னதியில அடியால் தனியா கூப்பிட்டு பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டியா என்னன்னு எல்லாம் விசாரிப்பார். அதுக்கும் முன்னாடி அடியன் ஸ்ரீரங்கத்துல முக்குரேஷிங்கர் காலத்துல ஒரு வித்வத் சதஸுக்கு அடியன் போயிட்டு இருந்தேன். அப்போ அழிசிங்கர் நாளைக்கு இருந்துட்டு போ அப்படின்னு சாச்சாச்சு. விஷயத்தை சொல்லிட்டேன். சின்ன வயசு அப்போ 21 வயசு 22 வயசுக்குள்ளதான் இருக்கும். அப்போ விஷயத்தை சொன்ன அப்புறம் இல்ல நாளைக்கு இருந்துட்டு போ அப்படின்னு சாட்சியாச்சு. அடியெல்லாம் இருக்க முடியல, அந்த மாதிரி சந்தர்ப்பம். அப்போ இவர் அடிய கூட்டு அழிசிங்கர் கிட்ட நான் சொல்றேன், அடிய நான் விஞ்ஞாபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியா அழிசிங்கர்கிட்ட விஞ்ஞாபிச்சு இந்த பையனுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு அழிசிங்கர் கூட்டு அடிய காஞ்சிபுரத்துல இருந்தேன். உடனே கூட்டு சம்பாவனை அனுகிரகிச்சு ஆரம்பிச்சாச்சு. அது மாதிரி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பரிவோட பழகக்கூடிய ஒரு மகானிவர். அதுக்கப்புறம் ஸ்ரீமத அழகிசங்கர் வில்லுவல் அழகிசங்கர் காலத்துல இவர் வாக்கியார்த்தம் சொல்லி அடியன் கேட்டிருக்கேன். வாக்கியார்த்தம் ரொம்ப அழகா சாதிப்பார். ஸ்ரீபாஷ்யத்துல இந்த மங்கள ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு ஒரு அதிகாரம் கூட சொன்னார். ஏன்னா முக்கூர் அழகிசங்கர் காலத்துல இவருக்கு வாக்கியார்த்தம் சொல்றதுக்கு சமயம் இல்லை. வில்லுவல் அழகிசங்கர் காலத்துல வாக்கியார்த்தம் சொல்லி கேட்டிருக்கேன். வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரம் வாசிச்ச ஒரு மகானிவர். வீரவல்லி அப்படின்ற ஒரு வம்சம் இருக்கு, திருவம்சம். அது உயர்ந்தது. பிரம்மதந்திர சுதந்திர பரகால சுவாமி, முதல் பரகால சுவாமி, சுவாமி தேசிகனுடைய சாட்சாத் சிஷ்யர். எல்லாருக்கும் ஆச்சாரிய பரம்பரையில வரக்கூடிய அந்த மகான் அவர் வீரவல்லி வம்சத்தை சேர்ந்தவர் தான். வீரவல்லி வம்சம்ன்றது அவ்வளவு சத்தியான வம்சம். அந்த வம்சத்துல சுவாமி அவதரிச்சு ரொம்ப புகழோடு எழுந்தார். அந்த சுவாமிக்கு இப்போ சதமானோத்சவம் நடக்கிறது. சுவாமியோடைய தௌஹித்ரர் பார்த்தசாரதி ஐயங்கார் ரொம்ப ஸ்ரத்தையாக இதை நடத்தி வச்சுருக்கார். அவர் நிறைய நல்ல காரியங்கள் பண்றார். நல்ல வைதிக சம்பத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போயிட்டு இருக்கார். ரொம்ப பரிசிரமப்பட்டு பண்ணிட்டு இருக்கார். எல்லாரும் தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களை அனுசந்தானம் பண்ணணும். தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களை பத்தி ஒரு அளவாவது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உபயுக்தமாக வேதாத்தியனம் பண்ணணும்ன்ற ஒரு நல்ல ஒரு சீரிய நோக்கத்தோட பெரிய காரியத்தை செஞ்சுட்டு இருக்கார். அந்த சுவாமியும் அவருடைய திருத்தாயார், அதாவது நம்ம வீரவல்லி ஸ்ரீகாரியன் சுவாமியுடைய குமாரத்தி பார்த்தசாரதி ஐயங்காருடைய தாயார், இவா 2 பேரும் ரொம்ப விசேஷமாக இந்த சதமானோத்சவத்தை நடத்தணும்னு அபிப்பிராயப்பட்டு நடத்திட்டு இருக்கா. இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும் என்று அடியான் திருவேங்கடைய சன்னதியில பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த மகோத்சவத்துல பெரிய மகான்கள்லாம் அன்வைக்க போற ஸ்ரீமத் அழகிசங்கர் அனுகிரகத்தினாலையும் அவருக்கு சர்வாராத்தியனா இருக்கிற ஸ்ரீ மாலவனுடைய அனுகிரகத்தினாலையும் இந்த மகோத்சவம் நன்றாக நடக்கணும்னு அடியேன் பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.